இதை தெரிஞ்சா மாத்திரம்தான் தேவன் நல்லவர், ஒரு தீமையும் அவர்கிட்ட வருகிறது அல்ல. அப்ப தீமையானது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? தீமையானது வந்துச்சுன்னா தேவன் இடத்துல இருந்து வரல, இது பிசாசினிடம் தான் வந்துச்சு. உடனே என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து நிக்கணும். ஆமென். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். இப்ப இந்த தேவன் தான் கொடுத்தாருன்னா நீங்க எதிர்த்து நிப்பீங்களா? எதிர்த்து நிக்க மாட்டீங்க. அந்த உங்க சித்தம், சரி அவங்க சித்தம் வியாதிக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இந்த வியாதிக்கு ஆண்டவர் கொடுத்ததுனாலதான் பிரதர், இந்த வியாதினாலதான் நான் ஆண்டவர் தெரிஞ்சு இது பண்ணேன். சரி, வியாதி தானே, ஆண்டவர் தானே கொடுத்தாரு, அப்ப ஆண்டவர் சித்தத்துக்கு மாற எதிர்க்கு போய் மருந்து எடுக்கிறீங்க? சொல்லுங்க. ஆண்டவர் சித்தத்துக்கு மாற எதுக்கு போய் மருந்து எடுக்கணும்? ஆண்டவருக்கு சித்தம் சோதனை கொடுத்து இதுல என்ன பாலிஷ் பண்ணி இப்படி பண்ணுவோம். அது இல்லைன்னா இது உங்களோட கணக்கு தவிர அதுல இருந்தாலும் அது நல்லா இருக்குது கேட்கறதுக்கு, அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு இது அப்படி இல்லை. தீமையினால சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். அந்த யாக்கோபு திருப்பி பாருங்க. ஒருவனையும் அதை பத்தி அந்த வசனம் தொண்ணூறு படிங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடி சொல்லாதிருக்க கடவன். பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமென். அவ்வளவுதான். இதுதான் அவரோட சுபாவம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா சோதனை அவரு இல்லப்பா, அவர் திருடன், ஏதோ வேலை செய்யறான், இல்ல நான் அவருக்கு இடம் கொடுத்துருக்கிறேன், சுயநீதியோ என்னமோ நான் செஞ்சிருக்கிறேன். ஆமென். உடனே திருடன் தான் தெரிஞ்சு மனம் திரும்பி அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமென். எடுத்த உடனே பழி தூக்கி அவர் மேல போடுறது எஸ்கேப் ஆகிறதுக்கான